ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்குகிறவரும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவை, இந்த நல்ல அருமையான ஆயத்த நாள், ஓய்வு நாள், இவைகளின் சங்கம வேளையின் ஆராதனைக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் தேவனை நாங்கள் எவ்விதமாக சந்திக்கக்கூடும் என்று சிந்திக்க வேண்டும். தேவனை, ஏனென்றால் நீர் ஆவியாக காற்றாக எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறீர். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று நீ சொன்னீர். ஆவியாக தேவனை நாங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் நீர் எங்களுக்கு அருளின வார்த்தைகளின் மூலமாகத்தான் நாங்கள் சந்திக்கக்கூடும். ஆகையினாலே நீர் வார்த்தையாகவும் எங்களோடு கூட வாசமாக இருந்து எங்களோடு கூட நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துவோம். தேவரீர் தாமே இந்த நாளிலும் கூட நாங்கள் நம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும் போது எங்கள் இதயத்தின் கண்களை நீர் திறந்துள்ள வேண்டுமாய் கஞ்சிக்கிறோம். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாய் உங்களுடைய வேத வாக்கியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்கள் மனக்கண்களை திறந்துவிட வேண்டுமாய் கஞ்சிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் தாமே உலகமெங்கும் மரணமும் கொள்ளை நோயும் மரண திகழும் பயமும் மனிதர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறதான இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இது எதனால் உண்டானது, யாரால் உண்டானது என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளவும், தேவரீர் இது நின்று நாங்கள் எவ்விதமாக காப்பாற்றப்படக்கூடும் என்பதை குறித்தும் கூட நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நீர் அறிவியாத காரியங்கள் வேதத்திலே ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற வண்ணமான செய்திகளை நீர் அருளியிருக்கிறீர் தேவனே. ஆகையினாலே இந்த நாட்களிலும் கூட இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தருக்கென்று பயபக்தியுடன் வாழ தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள அதனால் உண்டாகிறதான சரீர ஆன்ம லாபத்தையும் சரீர பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டுமாய் கஞ்சிக்கிறோம். தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய நாமத்தை நீர் மகிமையுற செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்லதுதான். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறதான ஆயத்த நாள், ஓய்வு நாள், இவைகளின் செய்திகளை தவிர்த்து இந்த காலத்திலே இந்த உலகம் எங்கிலும் எல்லா மனித உள்ளங்களிலும் ஒரு மரண பயமும் திகிலும் மனித உள்ளங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமான செய்தியை நாம் அறிந்து கொள்வது நல்லது என்பதற்காகத்தான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் குறிப்பாக 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், பின்னும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார் என்றால், எல்லா மனிதர்களுக்கும் என்பதாகவும் ஜீவ வழியும் இருக்கிறது, மரண வழியும் இருக்கிறது. இதுல 2 விதமான காரியங்கள் அடங்கியிருக்கிறது. மனிதன் சரீர ஜீவனையும் காத்துக்கொள்ள வேண்டும், சரீரத்தையும் மரணத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும், ஆன்மாவையும் ஆன்ம ஜீவனையும் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால 2 விதமான வழிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஜீவ வழி, மரண வழி. சரீரத்துக்கும் ஜீவ வழி உண்டு, ஆன்மாவுக்கும் ஜீவ வழி உண்டு. அதே போல சரீரத்திற்கும் மரண வழி உண்டு. சரீர மரணம் என்கிறது ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மாவுக்கும் மரணம் என்பது ஆன்மீக மரணம், 2ஆம் மரணம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். கவனிச்சிங்களா? ஆகையினாலே ஜீவ வழியும் மரண வழியும் சரீர வாழ்வுக்கும் ஆன்ம வாழ்வுக்கும் நேராக
வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொன்னதான வார்த்தை, எவ்வளவாக அவர்களுக்கு முன்பதாக மரண வழியை தேவன் வைத்திருக்கிறார், எந்தெந்த வகைகளிலெல்லாம் வைத்திருக்கிறார் என்று இந்த வசனங்களிலே சொல்கிறார். 6ஆம் வசனத்தில், இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன், மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் நம்பி தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருத்தினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லிவிட்டுதான் ஜீவ வழியும் மரண வழியும் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆகையினாலே பட்டயம் இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது, மகா கொள்ளை நோய் இருக்கிறது, அவர்களுக்கு சாவு முன்னதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய கர்த்தர் கற்பனைகளை எல்லாம் எழுதி கொடுத்தார், உடன்படிக்கைகளை எழுதி கொடுத்தார், மோசேயின் ஆகமங்களின் மூலமாக பேசி வந்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் அவைகளை எல்லாம் கை கொள்ளவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விட்டு வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்களாய் மாறிப்போனார்கள். ஆகையினாலே தான் பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சார் மன்னனை இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி படையெடுத்து வரும்படியாக செய்து அவர்கள் எல்லாரையும் நிர்மூலமாக்குவேன். ஒருவேளை அந்த யுத்தத்திற்கு சிறையிருப்புக்கு தப்பி மீண்டவர்கள் இந்த நகரத்திலே தரித்திருப்பார்களே. ஆனால் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கர்த்தர் வசமாக புறப்பட்டு போய்விடுகிறவனும் பிழைப்பான், அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆகையினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வகையிலும் தப்ப முடியாது. ஒன்று யுத்தம், பட்டயம், இவைகளுக்கு இரையாவார்கள். அதனின்று தப்புவார்களே ஆனால் கொள்ளை நோய் வரும். அந்த கொள்ளை நோயின்றும் தப்பினார்களேயானால் அவர்கள் முற்றுகை போடப்படுவார்கள். பஞ்சம் வரும். தேசம் முற்றுகை போடப்பட்டால் பஞ்சம் வரும். இவ்விதமாக மகா பஞ்சமும் கொள்ளை நோயும் அவர்கள் முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். விதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை உரைத்ததாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இன்றைக்கும் வாழ்கிற நமக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் அநேக வார்த்தைகளை உரைத்திருக்கிறார். அநேக வார்த்தைகளை நமக்காக சொல்லியும் இருக்கிறார். இஸ்ரவேலருக்கு மாத்திரம் இந்த வேதத்தை தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுக்கவில்லை. உலகத்தில் வாழ்கிற அனைத்து ஜனங்களுக்கும் இந்த வேதாகமமானது தேவனுடைய வார்த்தையாக அருளப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் உலகத்தில் இருக்கிறதான எல்லா மொழிகளிலும் அதிகமான மொழிகளிலே அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறதான ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். ஆகையினால இந்த வேதாகமத்திலே சொல்லப்படாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாய் நாம் பார்ப்போமே ஆனால் உலகமெங்கும் கொள்ளை நோய், கொரோனா என்று சொல்லப்படுகிறதான ஒரு நாமம் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவலமான ஒரு கொள்ளை நோய் உலகத்தை ஆட்டி படைக்கிறது. அந்த கொள்ளை நோயினால் அநேக மனிதர்களுடைய ஜீவன் கொள்ளை கொண்டு போகப்படுகிறது. மரணம் அனுதினமும் ஆயிரமாய் மரணித்துக் கொண்டே மனிதர்கள் இருக்கிறார்கள். விதமாக இந்த சூழ்நிலையிலே இந்த கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மனிதர்கள் எல்லாரும் இது மனிதனால் வந்ததா என்றுதான் யோசிக்கிறார்கள். தேவனால் வந்ததா மனிதனால் வந்ததா என்கிறதான கேள்வி ஒரு சில தேவபக்தி உள்ளவர்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவபக்தி இல்லாதவர்களுக்குள்ளே மனிதர்களால் தான் இது ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் வேதபூர்வமாக யோசிப்போமே ஆனால் கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. தேசத்தின் குடிகள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றான மெய்தேவனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ இல்லை, ஆனால் அவர்தான் தேவன். ஒன்றான மெய்தேவனையும் அந்த மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனாய் இந்த உலகத்தில் வந்த குமாரனாகிய கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதை நித்திய ஜீவன் என்று யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஒன்றான மெய்தேவனை ஜனங்கள் அறிந்து வழிபடுகிறார்களோ இல்லையோ, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள் தான்
இந்த உலக தோற்றம் முதல் முடிவு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர் ஒருவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மெய்யான தேவன். அந்த மெய்யான தேவனுடைய ஆணை பிரமாணம் இல்லாமல் இந்த உலகிலே எந்த விதமான காரியமும் நடைபெறாது. ஏனென்றால் பூமியின் குடிகள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்கள். இதோ தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவர் பூமியை படைத்து அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தினார். பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தருடையது என்று சொல்லப்படுகிறது. பூமியும் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரை அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கவனிச்சுங்களா? பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தருடையவர்கள் தான். ஆனாலும் தேவனை நம்புகிறார்களோ நம்பவில்லை, விசுவாசிக்கிறார்களோ விசுவாசியாமல் இருக்கிறார்களோ, எல்லாருக்கும் தேவன் என்ன செய்கிறார்? ஏற்ற வேளையிலே மழையை கொடுக்கிறார். ஏற்ற வேளையிலே எல்லாருக்கும் சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் இவர்கள் என்னை நம்புகிறார்கள், என்னை வழிபடுகிறார்கள், ஆகையினாலே இவர்களுக்கு நன்மை செய்வேன். இவர்கள் எனக்கு எதிராளிகளாக இருக்கிறார்கள், ஆகையினாலே நான் இவர்களை எல்லாரையும் அழிப்பேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். ஆகையினால் தான் நீதி உள்ள தேவன் என்று அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். ஆகையினால் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பாராமல், பட்சபாதம் பாராமல், பாரபட்சம் பாராமல் எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆகையினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நன்மைகளை பெறுகிறவன், தேவனால் படைத்த தேவனால் நன்மைகளை பெறுகிறவன் அவரை வழிபட வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவ்விதமாக தொழுது கொண்டால் தேவன் இந்த மனிதர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆகையினால இவர்களை காப்பது என்னுடைய கடமை என்று அவர் காப்பார். இல்லை என்றால் தேவன் என்ன செய்வார்? அழிவை கொடுப்பார். இதை குறித்து ஒரு வேத வசனம் உண்டு. யாத்திராகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி பாருங்கள். யாத்திராகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிவுள்ள வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பண்டிகை கொண்டாடும்படி எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். யார் சொல்வது? மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். மோசேயும் ஆரோனும் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள். அங்கே எகிப்திலே அடிமைகளாக வாசமாக இருக்கிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பார்வோனிடத்திலே போய் எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும், ஆகையினாலே எங்கள் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும், அதுக்கு 3 நாள் பிரயாணம் போய் எங்களுக்கென்று குறிப்பிட்ட இடத்திலே தான் நாங்கள் பலி செலுத்த வேண்டும் எங்கள் தேவனுக்கு. அப்பொழுது பார்வோன் சொல்லுகிறான், உங்கள் தேவன் வேற, எங்கள் தேவன் வேற. இன்றைக்கு இப்படிப்பட்ட பின்ன பேதங்கள், இப்படிப்பட்ட பாரபட்சங்கள் இன்றைக்கு ஜனங்கள் நடுவில் இருந்து கொண்டுதான் இருக்கு. அவரவர்கள் 1008 கடவுள்களை உருவாக்கி இதுதான் எங்கள் கடவுள், இதுதான் எங்கள் கடவுள், கடவுள் சண்டை இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு. கவனிச்சீங்களா? அன்றைக்கு பார்வோன் சொன்னான், என்னவென்று சொன்னான்? அதுக்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார் என்று கேட்டான். உங்கள் தேவன் உங்களுக்கு பெரிதாக இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் எனக்கு யார் என்று கேட்டார். ஆகையினால் அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் அந்த பார்வோனிடத்திலே என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான காரியம். அப்பொழுது அவர்கள்
எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்படும். கவனிச்சீங்களா? எப்பொழுது தேவன் மனிதர்கள் மேலே கொள்ளை நோயையும் அழிவையும் பட்டயத்தையும் வர பண்ணுகிறார் என்றால், அவருக்கு பலி செலுத்தாமல் இருக்கும்போது, தேவனை நினையாமல் இருக்கும்போது, தேவனாகிய கர்த்தரை குறித்ததான பயம் மனிதனிடத்தில் இல்லாது இருக்கும்போது, இவர்கள் பயத்தோடு தான் சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் தேவனுக்கு பலி செலுத்தவில்லையானால், தேவனை நாங்கள் தொழுது கொள்ளவில்லையானால், அவர் எங்களிலே கொள்ளை நோயை அனுப்பி எங்களை கொல்லுவார், அல்லது யுத்தங்களை வர பண்ணி பட்டயத்தினால் எங்களை கொல்லுவார். ஆகையினாலே தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும். அப்பொழுது நாங்கள் ஜீவனை தப்பு வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். நியாயமான ஒரு வார்த்தை. கவனிக்கிறேன், இன்றைக்கு தேவனால் படைக்கப்பட்ட ஜனங்கள் மெய்யான ஒன்றான மெய் தேவனை தொழுது கொள்ளுகிறது, அவரை நினைவு கூறுகிறது, அவருக்கு ஜெபதூப பலிகளை ஏறெடுக்கிறது சரியான முறை. ஆகையினால்தான் தேவன் என்ன செய்கிறார்? இந்த கொள்ளை நோயை அனுப்பியிருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்திலே ஜெபிக்கிறார். என்னவென்று ஜெபிக்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். 7 ஆண்டு கால சிறையிருப்பு அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை. இப்பொழுது தானியேல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, எங்கள் மூதாதையர் செய்த பாவங்கள், எங்களுடைய முற்பதாக்கள் செய்த பாவங்களும் எல்லாமே எங்களுடையது. அதனாலதான் இந்த சிறையிருப்பிலே நாங்கள் இருக்கோம். இப்பொழுது எங்கள் மேல் நீர் இரக்கமாக இருக்க வேண்டும், எங்கள் மேல் நீர் கிருபையா இருக்க வேண்டும், எங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். ஆகையினாலே மனிதர்கள் தங்களுடைய நிலையை உணர வேண்டும். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசி, எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலியிட வேண்டும், இல்லையென்றால் அவர் கொள்ளை நோயை எங்களிடத்தில் அழைப்பார். ஆகையினால முதலாவது தேவ ஜனங்களுக்கு, தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களுக்கு பயம் வேண்டும். தேவனுக்காக நாம் என்ன காரியத்தை செய்கிறோம், தேவனுக்காக எப்படி வாழ்கிறோம் என்கிறதான பயம் வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு கொள்ளை நோயை கொடுக்க மாட்டார். அதான் சொல்றேன், இல்லை என்றால், தேவனுக்கு பலி செலுத்தவில்லையானால், தேவனை நினைவு கூறவில்லையானால், தேவனாகிய கர்த்தரை எங்கள் பட்சமாய் நாங்கள் இழுக்கவில்லையானால், திருப்பவில்லையானால், அவர் எங்களை கொள்ளை நோயில கொன்று போடுவார், பட்டயத்தை அனுப்பி கொன்று போடுவார் என்று சொன்னார். ஆகையினாலே தேவனை குறித்ததான பயம் முதலாவது தேவ ஜனங்களுக்கு தேவை. தேவனுடைய ஊழியனாக இருக்கலாம், அவனுக்கும் தேவனை குறித்ததான பயம் வேண்டும். தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்கிறதான ஒரு அர்ப்பணிப்பும் பிரதிஜனையும் தேவை. அப்பொழுது தேவன் அவர்களை பாதுகாப்பார். எல்லா வரங்களையும் வல்லமைகளையும் அவர்களை கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிக்கையிடும்படியாக செய்தார், செய்து கொண்டுதான் இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, வாசிப்பார்கள். யாருக்கெல்லாம் கொள்ளை நோய் வருகிறது? யாத்திராம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 15 முடிவுள்ள வசனங்களை வாசிப்பார்கள். யாத்திராகம் 9ஆம் அதிகாரம் 23 கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் 1ஆம் வசனம் முதலே வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு, நீ அவர்களை விட மாட்டேன் என்று நீ நிறுத்தி வைத்தாயாக. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற மிருக ஜீவன்களாகிய குதிரைகள் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கு எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றும் அவரிடத்தில் சொல் என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்கள் ஒன்றிலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து, இஸ்ரவேலின் மிருக ஜீவன்கள் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவன் ஜனங்களை போக விடவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூரியன் சாம்பலை அள்ளிக் கொள்ளுங்கள். மோசே அதை
பார்வோனுடைய கண்களுக்கு வனாந்திற்கு நேராக இறக்கி கடவன். வானத்திற்கு நேராக வானத்திற்கு நேராக இறக்கி கடவன். அது எகிப்து தேசம் எங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருகஜீவன்கள் மேலும் எழும்ப பண்ணும் என்றான். கவனிச்சீங்களா? அதே மாதிரி சூளையின் சாம்பலை எடுத்து வீசினார்கள் வானத்துக்கு நேராக. எகிப்தியருடைய எல்லாருடைய உடல், மிருக ஜீவன்களின் உடலிலும் கூட என்ன வந்தது? எரிக்கப்படும். கவனிச்சீங்களா? அதையெல்லாம் அந்த காலத்துல, பிற்காலத்திலே அதுக்கு பெரியம்மை நோய் என்றெல்லாம் தேறிட்டார்கள். கவனிச்சீங்களா? இன்னும் கட்டிகள் அங்கங்கே மனித உடலிலே வருமானால் அதற்கு கேன்சர், புற்றுநோய் என்று கூட பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இப்படிப்பட்டதான ஒரு கொள்ளை நோயை அவர்களிடத்திலே தேவன் அனுப்பினார். ஜனங்களுக்கு, பார்வோனுக்கும் அவர்கள் குடிகளுக்கும் எரிபந்தமான கொப்பளங்கள் வந்தது, மிருக ஜீவன்களுக்கும் வந்தது. ஆனால் இன்றைக்கு கொரோனா என்று சொல்லுகிற மனிதர்களை தான் பாதித்து மனிதர்கள் தான் சாகிறார்கள். ஆனால் எந்த மிருக ஜீவனும் கொரோனாவினால் செத்தது என்று நாம் கேள்விப்படுவதே கிடையாது. ஆனால் தேவன் அனுப்பின கொள்ளை நோயினாலே மிருக ஜீவன்களும் செத்தது, மனிதர்களும் செத்தார்கள். இதுல என்ன தெரிகிறது என்றால், பார்வோன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். கவனித்தீர்கள்? ஆகையினால தேவ ஜனங்களுக்கும் கொள்ளை நோயை அனுப்புவேன் என்று தேவன் பயமுறுத்தி வைத்திருக்கிறார். அதே போல தேவனை வழிபடாத அந்நிய தேவர்களை வழிபடுகிறவர்களையும் கூட தேவனாகிய கர்த்தர் கொள்ளை நோயினாலே பாதிப்பேன் என்று பயமுறுத்துகிறார். ஆகையினால் ஏன் இதை செய்கிறார் என்றால், தேவனுக்கு மனிதன் பயப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், மனிதர்களாகிய நம்மையும் படைத்தவர். நாம் தூசியும் சாம்பலுமானவர்கள். அதனால்தான் சாம்பலை எடுத்து வானத்துக்கு நேராக இறை என்று மோசேயினிடத்திலும் ஆரோனிடத்திலும் தேவன் சொன்னார். இன்றைக்கு மனிதன் மரித்தானால் நேரடியாக நீ மண்ணிலிருந்து உண்டானாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று தேவன் கொடுத்த சாபம். ஆனால் எல்லாரும் இன்றைக்கு அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீ மண்ணுக்கு மண்ணாகவும் தூசுக்கு தூசியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் உன்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிதான் அடக்க ஆராதனையை நடத்துகிறார். இந்தியும் அதுதான் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள், அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்துக்கு நேராக இறக்கி கடவீர்கள் என்று சொன்னார். கவனிச்சீங்களா? விதமாக சூளையின் சாம்பல் மனிதர்களும் நீ சாம்பலுக்கு ஒப்பான என்பதற்கு அடையாளமாக தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் அந்த சாம்பலின் மூலமாக கொடுத்து அநேகரை அழித்தார் என்று சொல்லி இருக்கிறோம். இதுல இருந்து பார்வோன் தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவன், அவனுக்கு பயம் உண்டாகும்படியாக அந்த கொள்ளை நோயை அனுப்பினார். இங்கே வசனம் சொல்கிறது, அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகளும் அந்த சாம்பலை எடுத்து வீசினார்கள். அங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே மறுபடியும் மந்திரவாதிகளால் உருவாக்கப்பட்ட கொள்ளை நோய் எரி கொப்புளங்கள் வந்துவிட்டது. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் வந்துவிட்டது. எவனா எடுத்து மந்திரவாதியை எடுத்து வீசினான், அவன் மேலும் கொப்புளம் வந்து விட்டது. எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதனால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது என்று சொல்லப்பட்டது. அடுத்த 15ஆம் வசனத்துக்கு வருவோமேயானால், நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் ஜனங்களையும் கொள்ளை நோயால் பாதிப்பேன். மேலே உள்ள வசனத்தில், நீ என் ஜனங்களை போக விடாதிருந்தாயானால் பூமி எங்கும் என்னை போல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் பாதிப்பேன். ஆகையினாலே இந்த கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய கரத்தில் இருக்கிறதான ஒரு ஆயுதம், தேவனுடைய கரத்தின் ஆயுதம். அது ஏற்ற வேளையிலே மனிதர்கள் மேலே பிரயோகிப்பார். ஏன் பிரயோகித்தார்? தேவனை குறித்துதான பயம் மனிதர்களுக்கு, தேவனை குறித்து அறிந்திருக்கிறவர்களுக்கும் தேவனை குறித்துதான பயம் வேண்டும். தேவ ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்குள்ளும் தேவனை குறித்துதான பயம் வேண்டும். தேவனை ஒன்றான மெய் தேவனை அறியாதவர்களுக்குள்ளும் இவர்தான் மெய்யான தேவன். பார்வோன் ஏன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கு அப்படிப்பட்ட கொள்ளை நோயெல்லாம் கொடுக்கிறார் என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று அவன் அறிக்கையிடும் வரைக்கும் அவனுக்கு வாதைகளையும் கொள்ளை நோயையும் கொடுத்து கொண்டுதான் இருப்பார். ஆகையினாலே இதிலிருந்தும் நாம் அறிகிறோம்,
அந்நிய தேவர்களை வழிபடுகிறவர்களும் தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளும் கொள்ளை நோயை அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகையினால் இன்றைய நாட்களிலும் கூட பாரபட்சம் என்று எல்லாருக்கும் கொள்ளை நோய் வருகிறது. ஜாதி வித்தியாசம் இல்லை. அதன் பின்பு மனிதர்கள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், ஏழை, பணக்காரன் என்றெல்லாம் கிடையாது. எல்லாரையும் பணம் நிறைய வைத்திருக்கிறான், ஆனாலும் அவனையும் கொள்ளை நோய் தாக்குகிறது. ஜாதி வித்தியாசம், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, ஆக்சிஜன் எல்லாருக்கும் ஒரே, தாழ்ந்த ஜாதியானுக்கு ஒரே ஆக்சிஜன் தான் போகுது, உயர்ந்த ஜாதியானுக்கும் ஒரே ஆக்சிஜன். ஆனால் அந்த ஆக்சிஜன் வந்துட்டு அந்த காற்று தேவனால் உருவாக்கப்பட்ட ஜீவ ஆவி பாரபட்சம் பார்க்கிறது இல்லையே. இவன் தாழ்ந்த ஜாதியான், இவன் சாக வேண்டும், இவனுக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டாம். இவன் உயர்ந்த ஜாதியான், இவன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஆக்சிஜன் வேலை செய்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவதில்லை. எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் அந்த சுவாசம் என்று சொல்லப்படுகிற ஆக்சிஜனை இயற்கையாகவே படைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் அதனை தானாக ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு வியாதியானது, கொள்ளை நோயானது அவர்களை ஆட்டி படைக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு தேவனால் படைக்கப்பட்ட அந்த காற்றுக்கு பஞ்சம். காற்று இருக்கிறது எல்லா இடத்திலும், ஆனால் இவனுடைய உடலுக்குள்ள அது சென்று அவன் ஜீவனை காப்பாற்றும் அளவிலே அந்த ஜீவ ஆவி, ஆக்சிஜன் செயல்படுகிறது. வரப்போகிற காலங்களிலே, இந்த உலகத்தின் முடிவு காலத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் உலகமெங்கும் காற்று வீசாதபடிக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாராம்? பூமியின் காற்றுகளை பிடித்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. அவ்விதமாக பிடிக்கும் போது பூமியின் நிலை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலே எத்தனையோ ஜனங்கள் சாகிறார்கள். வரப்போகிற நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் தூதர்களை அனுப்பி பூமியின் மீது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்திலே இது நடைபெறும். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்த பிறகு தேவன் என்ன செய்வார்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்திலே இயற்கை காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவார், இல்லாமல் செய்து விடுவார். பூமியின் மீது ஆக்சிஜன் நிறைந்து காற்று வீசாது, ஜீவசுவாசம் இராது. இன்றைக்கு ஜீவசுவாசம் இல்லாமல் மனிதர்கள் கொத்து கொத்தாய் மடிந்து ஓடுகிறார்கள். அன்றைக்கு காற்றே வீசவில்லையானால் இந்த பூமியை செயலிழந்துவிடும். மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு மனிதர்கள் ஈராக எல்லாருமே ஆங்காங்கே விழுந்து சாக வேண்டியது. இப்பொழுதுதான் தெரிகிறது இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஆக்சிஜன் நிறைந்த காற்றுக்கு எவ்வளவு மதிப்புண்டு என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது. அநேக மனிதர்கள் பற்றாக்குறையினாலே சாகிறதை பார்க்கும்போது தான் நமக்கு உணர்வு வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் வசனத்தில் வாசிப்போமேயானால், இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடையாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற 4 தூதர்களையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளிலும் முத்திரை போட்டு தீர்மிடவும் பூமியையும் சமுத்திரத்தின் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். கவனிச்சீங்களா? ஆகையினாலே உலகம் எங்கும் கொள்ளை நோயும் வரும், உலகம் எங்கும் காற்றுக்கு பஞ்சம் வரும். மனிதர்களுடைய ஜீவனின் மதிப்பு, உயிரின் மதிப்பு அப்பொழுதுதான் தெரியும். இன்றைக்கு அலறுகிறார்கள் மனிதர்கள். உயிரின் மதிப்பு என்னது என்பதை அறிந்து இன்றைக்கு அலறுகிறார்கள். ஆனால் அவன் உயிர் வாழும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது தேவனை தேடுவதில்லை, ஆரோக்கியமாக இருக்கும்போது தேவனை நம்புவதில்லை. அவர்கள் இஷ்டம் போல நடக்கிறார்கள். அதனால் தான் ஜீவ வழியும் மரண வழியும் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்கிறதான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் தேவன் கொடுக்கிறார். இன்னுமாக நாம் பார்ப்போமே, ஆனால் வேதத்துல 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறார்களோ, தேவன் யார் என்று சொல்லி, தேவனை தேட அவர் யார் என்று சொல்லி, யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்களோ, கலகம் செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கொள்ளை நோயை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார்.
என்னாகும் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பார். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 12. நான் அவர்களை கொல்லுனையினால் வாதித்து சோதரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன் என்றார். இது மோசேயினுடைய சம்பவம். இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தால்தான் தெரியும். முந்தின வசனங்களிலே சபையார் எல்லாரும் மோசேக்கு விரோதமாக கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அந்த ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் எங்களுக்கு நலமாயிருந்திருக்குமே, இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படி கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் என்று பின்னிட்டு போக அவர்கள் நினைத்தார்கள், பேசினார்கள். அதனால்தான் தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் திருந்த மாட்டார்கள், இந்த ஜனங்கள் கலகக்காரர்கள். ஆனால் மோசே, நீ என்னிடத்துல வந்துவிட்டு. கர்த்தர் மோசையை நோக்கி, இதுவரைக்கும் இந்த ஜனங்களை எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள். தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் இதுவரைக்கும் என்ன விசுவாசியாதிருப்பார்கள். நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துதமான ஜாதியாக்குவேன் என்று சொல்ல. நீ வந்து நான் உன்னை தனியா பெரிய ஜாதியாக மாற்றுகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது மோசே சொன்னான், ஆண்டவரே, எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நீ செய்த அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்து அந்நிய ஜாதியார் பார்வனும் எகிப்தியரும் பயந்தார்களே, அப்பொழுது உங்கள் தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்பார்கள் அல்லவா என்று சொன்னான். ஆகையினாலே முறுமுறுத்த ஜனங்களை தேவன் என்ன செய்கிறார்? கொள்ளை நோயினாலே சாகடிக்கிறார். யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கொள்ளை நோயினாலே சாகடிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறதான ஜனத்தொகையிலே தேவனை தேடுகிறவர்கள் மிகவும் குறைவு, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மிகவும் குறைவு. ஆகையினாலேதான் தேவன் இந்த கொள்ளை நோய் அனுபவித்து உலகம் எங்கும் மரணத்தை உண்டாக்குகிறார். அதற்கு கருவியாக மனிதனைத்தான் பயன்படுத்துவார். மனிதனை பயன்படுத்தாமல் தேவன் எந்த கொள்ளை நோயையும் கொடுக்க முடியாது. விதமாக தேவன் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார். உபாகம் 28ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிப்போமே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா உடன்படிக்கைகளையும் கொடுத்து அவைகளின்படி நீங்கள் நடந்தால் நான் கூறுகிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி சில வசனங்களிலே அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அதன் பின்பு நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளையும் நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தடையாக்குவார், கீழாக்காமல் மேலாவாய் என்றெல்லாம் சொல்லி ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்தார். அதன் பின்பு சொல்கிறார், நீ என் வார்த்தைகளில் செவி கொடாமல் போனான். அடுத்த வார்த்தை சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்னில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்கிறார். இதுல 21, 22 வசனங்களை வாசிப்பீர்களே. ஆனால் அந்த சாபங்களிலே ஒன்று கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிறது. நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை இழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகளை உன்னை பின்தொடரும். ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட இரக்கம் என்பது கிடையாது. அவர் தீர்மானித்து விட்டாரானால் இவனை அழிப்பேன், இந்த சந்ததியை அழிப்பேன் என்று தீர்மானித்து விட்டாரானால் அவர் மனதை மாற்ற யாராலுமே முடியாது. அதனால்தான் சொல்லுகிறார், நீ எங்க போனாலும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை என்ன இன்றைக்கு இருக்கிற அந்த கொரோனா வியாதியினுடைய எஃபெக்ட்ஸ், அதனுடைய பாதிப்புகள் எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார்.
நீ எந்த தேசத்துக்கு போனாலும் கொள்ளை நோயினால் சாகும். அடுத்தது சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ஈழையினார். இந்த கொரோனா நோயின்ற ஈழைனா என்னது? சளி. சரி, நெஞ்சில கட்டுகிறதான சளி, ஈழை நோய், இழுப்பு நோய். அவதமாக ஈழை நோய், சுவாசத்துக்கு பஞ்சம், நுரையீரல் முழுவதும் பாதிப்பு, ஈழையினால் நிறைந்து விட்டேன். கர்த்தர் உன்னை ஈழையினாலும். அப்புறம் காய்ச்சல் வருது. அன்றைக்கே சொல்லிவிட்ட காய்ச்சல் அந்த காலத்துல இருந்து இருக்கு. காய்ச்சலினாலும், காய்ச்சல் வந்தா என்ன ஆகும்? பாடி எல்லாம் ஹீட் ஆகுது உஷ்ணத்தினாலும். அப்புறம் எரிபந்தமான கொப்புளங்கள், வறட்சி, கருக்காய், விஷப்பனி, இப்படிப்பட்ட எல்லா துன்பங்களினாலும் உன்னை பாதிப்பார். நீ எந்த வகையிலும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்ற. கவனிச்சிங்களா? ஆகையினாலே இவைகளிலும் சொல்லலாம் நாம் விடுதலை பெற வேண்டும். இந்த காரியங்கள் எதனாலே வருகிறது கொள்ளை நோய் என்பதை குறித்து அறிந்தோம். இன்னொரு வார்த்தையும் சொல்லப்படுது, தாவீது ராஜா அவனுடைய காலத்திலே தேவனுக்கு பயப்படாமல் அவன் என்ன செய்தான்? ஜனத்தொகை சென்சஸ் எடுத்தான். என்னுடைய தேசத்திலே எவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு போர் வீரர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவன் ஜனத்தொகை எடுத்தான். இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அது மனிதனை கர்வத்துக்குள்ளாகும். தேசத்தை ஆளுகிற ராஜாவை கர்வத்துக்குள்ளாகும். அதனால்தான் இங்கே 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்கள் விரோதமாய் சொல்லுகிற தாவீது ஏவப்பட்டான். தாவீதை யார் ஏவினார்? சாத்தான் ஏவினான். கவனிச்சீங்களா? தாவீது ஏவப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்தான்? ஜனத்தொகை சென்சஸ் எடுத்தான். அது ஒரு பெரிய குற்றம் அல்ல. இன்றைக்கும் தேசத்துல எவ்வளவு குடிகள் இருக்கிறார்கள், எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று குடிமதிப்பு எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போதும் கூட அகஸ்துராயன் காலத்திலே குடிமதிப்பு எழுதப்பட்டது. ரோமராயன் அகஸ்டஸ் சீசர் அவருடைய காலத்திலே குடிமதிப்பு எழுதப்பட்டது. அவரவர்கள் தங்கள் ஊர்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பித்தார். அவருமாக தான் இயேசு பெத்லகேம் ஊரை சேர்ந்த யோசேப்பு வந்து சேர்ந்தபடியினாலே பெத்லகேம் ஊரிலே இயேசு பிறக்கிறார். குடிமதிப்பு எழுதப்படுகிறதான காரியம் அரசாங்க சட்டங்களிலே ஒன்று, சென்சஸ் எடுக்கிறது. தாவீது அந்த காரியத்தை செய்தான். ஆனால் தேவனுக்கு அது பிடிக்கவில்லை. ஏனென்றால் தாவீது என்னுடைய தேசத்திலே இவ்வளவு பட்டயம் உருவத்தக்க இங்கே சொல்லப்படுகிறோ ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர்கள் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு தேவனுடைய கோபாக்கினை அவன் மேல் வந்துவிட்டது. அப்பொழுதுதான் தாவீதை சந்தித்து தேவன் சொல்லுகிறார், நீ இந்த காரியத்தை செய்ததென்ன? நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், காத்தினும் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், நீ தாவீதிடத்திலே போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படியே தாவீதினிடத்திலே வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா? அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறுவுத்தரவு சொல்ல கொண்டு போக வேண்டும் என்பதை நீ யோசித்து பாரும் என்று சொன்னான். அந்த காத்தீர்க்கதரிசி அவதமாக சொன்னபோது தாவீது சொல்லுகிறான், தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் ஆகப்பட்டிருக்கு. அப்பதான் உணர்வு வருது, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போதும் நாம் கர்த்தருடைய கையிலே விடுவோமாக, மனுஷர் கையிலே விடாதிருப்போனாக என்று சொன்னார். ஆகையினால கர்த்தர் கையிலே விடுகிறது நல்லது என்று சொன்னார். சொன்னபோது தேவன் 3 நாள் கொள்ளை நோயை அனுப்பினார். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலில் அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனாலே தான் முதல் பெயர்சபா மற்றும் இஸ்ரவேலின் எல்லைகள் அவைகள். ஜனங்கள் 70,000 பேர் செத்து போனார்கள். 3 நாள் தான், காலமே தொடங்கி மாலை வரைக்கும் 70,000 பேர் செத்து. 3வது நாள் எருசலேமுக்கு நேரா வந்து தூதன் பட்டயத்தை உருவி நிற்கிறார். இதெல்லாம் என்ன தெரிகிறது? தேவனுடைய ஆணை பிரமாணம் இல்லாமல், தேவன் தம்முடைய சங்கார தூதனை அனுப்பாமல் இப்படிப்பட்ட கொள்ளை நோயின் மரணங்கள் எல்லாம் நேரிடாது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எருசலேமுக்கு நேராக நிற்கிறார். அவன் கர்த்தருடைய தூதன் எபிசியனாக அர்வனாவின் போரிடுகிற களத்திற்கு நேரே இருந்தான். அப்பொழுதுதான் தாவீதுக்கு உணர்வு வந்தது,
ஜனத்தை உபாதிக்கு தூதனை தாவீது கண்டபோது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அந்த பட்டயத்தை உருவிக்கொண்டு அந்த தூதன் நிற்கிறான். அவனால் தான் சங்காரம் உண்டாகிறது, கொள்ளை நோய் உருவார், கொள்ளை நோய் அநேகர் சாகிறார்கள். அப்பொழுது தாவீது உணர்வடைந்து சொல்லுகிறான், இதோ நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் என் ஆடுகள், அவர்கள் பாவம் செய்யவில்லையே, நான் அல்லவா பாவம் செய்தேன், நான் செய்த பாவத்திற்கு என்னை அல்லவா தண்டிக்க வேண்டும். தேவரே இந்த அப்பாவி உயிர்களை கொல்லுகிறீரே என்று பரிதாபத்தோடு சொன்னபோது தான் தேவன் மனம் இறங்கி இந்த வாதையை நிறுத்தி போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ராஜாக்களின் நிமித்தமாகவும் கொள்ளை நோயினால் அநேக உயிர்கள் மாளுகிறார்கள் என்று கவனித்தீர்களா? தாவீது ராஜாவின் நிமித்தமாக அப்பாவி ஜனங்களுடைய உயிர்கள் கொல்லப்பட்டது 70,000 பேர் 3 நாளுக்குள்ள மடிந்தார்கள். ஒரு ராஜா தேசத்தை சரியாக ஆளவில்லையானால், தேவனை குறித்த பயமில்லையானால், அவன் நிமித்தமாக, அந்த ராஜாவின் நிமித்தமாக கூட அந்த தேசத்தின் குடிகள் எல்லாரும் சங்கரிக்கப்படுகிறார்கள், கொள்ளை நோயினால் சாகிறார்கள். இதற்கு ராஜா மனஸ்தாபப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். தாவீது கவலையுற்றான், ஆண்டவரே நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், என் குடிகள் என்ன செய்தேன், ஆடுகள் என்ன செய்தேன், என்னை எடுத்து போடும், என்னை கொண்டு போடும் என்று உருக்கமாய் விண்ணப்பித்தார். அவ்வளவாக தேசத்தை ஆளுகிறவன் மனஸ்தாபப்பட வேண்டும். என்னுடைய ஆளுகை சரியில்லை, தேவனுக்கு உகந்தவனாய் நான் இருக்கவில்லை, ஆகையினாலே என் நிமித்தமாக இந்த ஜனங்கள் எல்லாரும் மடிகிறார்கள். ஒரு ராஜா நல்ல விதத்திலே தேசத்தை ஆழ்வானால் அவனுடைய காலம் பொற்காலம், கோல்டன் பீரியட்ஸ் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் ஒரு ராஜா தேசத்தை சரியாக ஆளாமல் அவன் நிமித்தமாக தேசத்தின் குடிகள் சாகிறார்கள், தேசத்தின் குடிகளுக்கு பஞ்சம், கொள்ளை நோய் இதெல்லாம் வருகிறது என்றால் அவன் சரியல்ல, அவன் தேவனுக்கு பயந்தவன் இல்லை. தாவீது விதமாக தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்த நிமித்தமாக தேவன் அநேக அப்பாவி ஜனங்களை கொண்டார். அதுபோல ராஜாவின் நிமித்தமாக கூட ஒரு தேசமானது அழிவை சந்திக்கும். நான் தேவனுக்கு பயந்து ஒரு ராஜா ஆளுகை செய்வானேயானால் நான் அப்பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். ஏற்ற காலத்திலே மழை வருஷிக்க பண்ணுவேன், ஏற்ற காலத்திலே வெயில், ஏற்ற காலத்திலே விளைச்சல் எல்லாவற்றையும் கொடுப்பேன், எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுப்பேன். அவனை எனக்கு உகந்தவனாய் இராமற் போனால் நான் சொல்லுகிற பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாவற்றையும் நான் அனுப்பி விடுவேன் என்று சொல்லுகிறேன். அதனாலே இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது? எப்படி தப்பித்துக் கொள்வது என்றால், தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பிக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 37 முதல் 40 முடிவுள்ள வசனங்களை வாசிப்பேனால், தாவீது அதாவது சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டின பிறகு அவன் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை எடுக்கிறான், ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் வேண்டுதல்களை எடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீர் காப்பாற்ற வேண்டும், அவர்கள் வேண்டுதலுக்கு நீர் செவி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுதலை எடுக்கிறான். அப்பொழுது அந்த வேண்டுதல்களிலே ஒன்று 21, 22 வசனங்களிலே சொல்லுகிறார் பாருங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 20-21. கர்த்தர் தம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதில் ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான். பின்பு சாலமோன் 1 ராஜாக்கள் 8:21-22 கர்த்தர் தம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதில் ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்தின் முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வந்திருக்கிறீர். தேவரீர் என் தகப்பனாக தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினாலே சொன்னீர்.
இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். 37 முதல் 40 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிப்போம். வசனம் 37 இருந்து, தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போது, கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திலே தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்களுக்கு நாங்கள் கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நமக்கு பயப்படும்படி தேவரீர் ஒருவரே எல்லா மனிதத்தினை இதயத்தையும் அறிந்தவரானால் நீர் அவனவன் இதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் தருவீராக. கவனிச்சீங்களா? கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும், பட்டயம் வரும். இவ்விதமாக அநேகம் கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி உண்டாகிற போதும், வெட்டுக்கிளிகளால் பயிர் சேதம் ஏற்படுகிற போதும், பச்சை கிளிகள் பயிர் சேதங்களை உண்டு பண்ண போதும், சாவியான கதிர்கள் நேரிடாதபடிக்கு அவிதமான சூழ்நிலை வரும்போதும் இந்த ஆலயத்திலே வந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி வேண்டுதல் ஏறெடுப்பார்களே. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் வேண்டுதலுக்கு சென்று கொடுத்து இவைகளில் நின்றெல்லாம் அவர்களை விடுவித்து காக்க வேண்டும். ஆனால் இந்த கொரோனா வந்த பிறகு எல்லா ஆலயத்தையும் மூடுகிறான். ஆலயத்திலே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது என் இருதயம் மகிழ்ச்சியாயிருந்தது. சாலமோன் ஆலயத்திலே வேண்டுதலை ஏறெடுத்தான், கொள்ளை நோய் எங்களை காக்க வேண்டும் ஆண்டவரே. வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி இவைகளெல்லாம் பயிர்களை சேதமாக்காதபடி காக்க வேண்டும் தேவனே. தேசத்திலே பஞ்சம் உண்டாகாதபடிக்கு காக்க வேண்டும் தேவனே. கொள்ளை நோயினால் எல்லா உயிர்களும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு காக்க வேண்டும் தேவனே என்று வேண்டுதலை ஏறெடுத்தான். அவதமாக அநேக மனிதர்கள் இந்த ஆலயத்திலே வருங்காலத்தில் வந்து ஜெபிக்கும் போது தேவரே நீர் அவர்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அவர்களை நன்மையை காணும்படி செய்ய வேண்டும் தேவனே என்றார். உருக்கமாய் சாலமோன் அந்த ஆலய பிரதிஷ்டையின் போது வேண்டிக் கொண்டார். ஆகையினாலே கொள்ளை நோய் தேசத்தை அழித்து கொண்டு வரும்போது நாம் யாரிடத்துல முறைவிட வேண்டும்? தேவனிடத்திலே தான் முறைவிட. ஏனென்றால் அவர்தான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம், கிருபை நிறைந்த தேவன், மனமுருகிற தேவன், மன்னிக்கிற தேவன், மன்னிக்க தயப்பெருத்தவன். தாவீதின் காலத்திலே ஆண்டவரே நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஆடுகளை என்ன செய்தது என்ற போது தேவன் வாதையை நிறுத்தினார், பட்டயத்தை நிறுத்தினார், ஜீவன்களை உயிர்களை காத்தார். அவதமாக தேவனுடைய ஆலயத்தில் தேவனை தொழுது கொள்ளும் போது, தேவனை நோக்கி விண்ணப்பிக்கும் போது, தங்கள் குற்றங்களை உணரும் போது, அதற்காக மனஸ்தாபப்படும் போது, அவைகளை அறிக்கையிடும் போது தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்குவார். மனம் இறங்கி அவர்களுக்கு நன்மையை காணும்படியாக செய்வார். ஆகையினாலே இவ்விதமான காரியங்கள் எதற்கு ரெமெடி? எல்லாவற்றுக்கும் ஒரு ரெமெடி இருக்கு, ஒரு பரிகாரம் இருக்கு. கொள்ளை நோய் தேவன் அனுமதித்து விட்டார் என்றால் அவரை மனம் இறங்கும்படியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அவர் மனதை குளிர்விக்க வேண்டும். அவரமாக குளிர்வித்தோமானால் அவர் கோபம் தனி. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசித்தோம், உக்கிர கோபம் எழும், என் கோபத்திற்கு யாரும் தப்ப முடியாது என்று சொன்னார். அவதமாக தேவனுடைய கோபத்தை நாம் தனியே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி விண்ணப்பம், தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறதான காரியம். இன்னுமாக அவதமாக விண்ணப்பமானால் தேவன் இறங்குவார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 78, 49, 50 வசனங்களை வாசிப்போமையானால் இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளை நோயினாலே இன்னுமாக எத்தனையோ விதமான வாதைகளினாலே அவர்கள் துன்பங்களையும் வனாந்தரத்தில் அனுபவித்தார்கள், வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டார்கள். என்றாலும் அவர்கள் அதனை மறந்து போகக்கூடாது என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். 78ஆம் சங்கீதம் 49, 50 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 78, 49, 50. தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். பாருங்க, தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தேவன் அனுப்பினார். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து
அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார். வனாந்தரத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார். தேவன் எங்களுக்கு உணவு கொடுக்க முடியுமா? இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமா? இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு உடை, உணவு தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க முடியுமா? எங்கள் ஆடு மாடுகள் ஜீவன்கள் எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியுமா என்றெல்லாம் முறுமுறுத்து தேவனை பரீட்சை பார்த்தார். அதனால்தான் சொல்கிறார், அவர் உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். கவனிச்சுங்களா? நன்மையான தூதர்களும் தேவன் கரத்தில் இருக்கிறார்கள், தீங்கு செய்யும் தூதர்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கொள்ளை நோய் உலகம் எங்கும் ஆண்டு கொண்டு இருக்கிறது என்றால், மரணத்தை கொடுக்கிறது என்றால், தீங்கு செய்யும் தூதர்களை அனுமதித்திருக்கிறார் தேவன். தீங்கு செய்யும் தூதர்களை அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். நின்று நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டுமானால் 91ஆம் சங்கீதத்திலே தேவன் அதற்கான ஆறுதலான வார்த்தைகளையும் கூட நமக்கென்று சொல்லியிருக்கிறார். 91:4 முதல் 6 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 91:4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். 3ஆம் வசனம் முதல் வாசிப்போம். அவர் உன்னை வேண்டும்படி கடிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். கவனிச்சுங்க, ஆகையினாலே பயப்பட வேண்டும். ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கொள்ளை நோய் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, ஜீவ வழியும் மரண வழியும் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பாழாக்கும் கொள்ளை நோய் உனக்கு முன்பாக இருக்கிறது, ஆனாலும் தேவன் உன்னை தப்புவிப்பார். எங்கெல்லாம் திட நம்பிக்கை உனக்கு தேவை. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளை கொண்டு உன்னை மூடுவார். எவ்வளவாக கோழி தன் சிறகுகளின் கீழே தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ அதுபோல அவர் தமது சிறகுகளின் கீழே சிறகுகளாலே உன்னை மூடி பாதுகாப்பார். அவர் சட்டைகளின் கீழே உனக்கு அடைக்கலம் இருக்கும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். சத்தியத்தையும் நீதியையும் பரிசையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உடையாக உடுத்திக் கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தூதனை கொண்டு காப்பேன் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக தேவனிடத்திலே வாஞ்சை வைக்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன், விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிட்டால் அவன் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருத்துவ அழிச்சுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அதோடு மாத்திரமல்ல, அவன் மரணத்துக்கு பின்பு நீடித்த நாட்களை அவனுக்கு கொடுத்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆகையினாலே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ வழியும் மரண வழியும் நம் முன்பாக இருக்கிறது. நம்முடைய ஜீவனானது ஜீவ வழியிலே சென்று நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மட்டாக வழிநடத்தப்பட தேவன் நமக்கு அருள் செய்யும்படியாக நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. பாழாக்கும் கொள்ளை நோய், மரணம், இவைகளெல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக கவனிச்சுங்க. எங்கே இருக்கிறது? வெகு தூரத்தில் இல்லை, நம்முடைய நாசிக்கும் வாய்க்கும் நடுவாக இருக்கிறது. அதனால்தான் உன்னை பாதுகாத்துக்கொள். இது ஒரு கவசம். அவன் அன்னைக்கு இருதயத்தையும் நுரையீரலையும் பாதுகாக்கும்படியாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு எதை மனிதன் விசுவாசம் என்னும் கேடகமாக நம்புகிறான் என்றால் சாதாரணமான ஒரு துணி, ஒரு துண்டு துணி. அந்த துண்டு துணி தான் உன் ஜீவனை காக்குண்டா. அந்த துண்டு துணியின் மேல் நம்பிக்கை வை, அதை போடு, இல்லைன்னா நீ செத்து போவ. அப்ப மனிதனுடைய நம்பிக்கை எதன் பேரில் வந்து விட்டது?
இவ்வளவு பெரிய துண்டு, சின்ன ஒரு பிட்டு துணி அதன் மேலே வந்துவிட்டேன். அது இல்லையானால் கொள்ளை நோய் கொள்ளை கொண்டு போய்விடும். எவ்வளவு அவல நிலை கவனிங்களா? ஆகினாலே தேவன் நாம் இப்பொழுது கேட்ட வண்ணமாக எகிப்தியர், இஸ்ரவேலர் எல்லாரும் எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலியிட வேண்டும். அப்பொழுது அவர் எங்களை கொள்ளை நோய் நின்று காப்பாற்றும். தேவனை மறக்கக்கூடாது. தேவனுக்கு எப்பொழுதும் பலி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நின்று, பஞ்சத்தில் நின்று, பட்டயத்தில் நின்று எங்களை விடுவித்து காப்பீராக என்று சாலமோன் விண்ணப்பித்தது போல தேவனுடைய ஆலயங்கள் பூட்டப்படக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தில் தான் தேவன் வாசமாக இருக்கிறார். ஆகையினாலே தேவனை அங்கே தான் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகள் எல்லாம் ஆலயமாகிவிடாது. தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு வீடுதான் தேவனுடைய ஆலயம். சாலமோன் ஆலயத்தை திறந்து விண்ணப்பித்தான். அவலமாக நாம் தேவனுடைய ஆலயத்தை திறந்து, நம்முடைய ஆலயமாக நம்முடைய மனதையும் திறந்து தேவனை நோக்கி விண்ணப்பமானால் நம்முடைய விண்ணப்பங்களை தேவன் செவி கொடுப்பார். நம்மை காப்பார், நம்முடைய சரீரத்தை காப்பார், ஆன்மாவை காப்பார். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக வேண்டிக் செவிப்போம். வானத்தையும் பூமியையும் சமுதிரங்களையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர், எங்களை நேசிக்கிறவரும் எங்களோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிற ஜீவிக்கிறவராக எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவை இந்த நல்ல அருமையான நாளுக்காக, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தாமே இன்றைக்கும் நீர் வார்த்தையாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற வண்ணமான செய்திகளை எங்களுக்கென்று அருளிக் கொண்டுதான் இருக்கிறீர் தேவனே. நீர் வேதத்திலே சொல்லப்படாத காரியங்கள் எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். ஆகையினாலே இன்றைய நாளிலும் இந்த உலகமெங்கும் இருக்கிறதான கொள்ளை நோய், மரணம் இவர்கள் குறித்ததான காரியங்களை நாங்கள் சிறிது நேரம் கொஞ்சம் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் நன்மையானாலும் தீமையானாலும் அது உன்மால் உண்டாகிறது என்பதை நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஜீவனும் மரணமும் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஜீவ வழியும் மரண வழியும் எங்களுக்கு முன்பதாக நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் மரண வழியிலிருந்து தப்பு வைத்துக் கொள்ளப்பட்டவர்களாய் ஜீவ வழியை பற்றி கொண்டு எங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சரீர ஜீவனின் மூலமாக ஆன்ம ஜீவனையும் கூட காத்துக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் வருகிறதான மரணங்கள், சாவின் ஓலர்கள் இவைகளை கண்டு நாங்களும் மனஸ்தாபப்படுகிறோம். தாவீது மனஸ்தாபப்பட்டு விண்ணப்பித்தது போல தேவரீர் எங்கள் பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் இந்த உலகத்தார் அனைவரின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் கூட நாங்கள் நினைத்து உங்களிடத்திலே இறங்க வேண்டும் என்று வேண்டுதலை எடுக்கிறோம் தேவனே. ஏனென்றால் உங்களிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் கிருபைகளும் நன்மைகளும் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நீர் மனம் இறங்குவீரானால் தேசத்திற்கு, உலகத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அவதமான க்ஷேமத்தை உலகம் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சாலமோன் தன்னுடைய தேவாலயத்திலே ஆண்டவரே, பட்டயம், கொள்ளை நோய், பஞ்சம் இவைகளில் நின்றெல்லாம் இந்த தேவாலயத்தில் வந்து விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவதமாக நாங்களும் வேண்டுதலை இருக்கிறோம் தேவனே. நீர் கிருபையை வைத்து தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை நீர் வருஷிக்க செய்ய வேண்டுமா உங்களுடைய வேண்டுதலை நடக்கும். உங்களுடைய கிருபையும் நன்மையும் அனைவரை அனுபவிக்க, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா கேட்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் மூலமாக உங்களுடைய நாமமானது உயர்த்தப்படவும், உங்களுடைய நாமமானது மகிமைப்படவும் நீர் கிருபை தந்து வழிநடத்தி உங்களுடைய நாமத்தை நீர் மகிமை செய்ய வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயமுடன் நல்ல பிதாவே.